ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது யூனிமாடுலர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். யூனிமாடுலர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்னா என்னென்னு பார்த்தோன்னா, 2 பேசிஸ் எடுத்துக்கணும். 2 பேசிஸ்க்கும் ஒரே மாடியூல் இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும். இந்த 2 பேசிஸ்க்கும் ஒரே மாடியூல் இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டோன்னா 2 பேசிஸும் கனெக்டட் பை அ யூனிமாடுலர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவோம். யூனிமாடுலர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்னா 2 பேசிஸ்க்குமே மாடியூல் ஒன்றா தான் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி பேசிஸை வந்து யூனிமாடுலர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்னு சொல்கிறோம். ஸோ வி இன்வெஸ்டிகேட் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் 2 பேசிஸ். ஸோ 2 பேசிஸ்ன்னு சொல்லிட்டாங்க. நம்ம 2 பேசிஸ் எப்படி இருக்கும்னு நம்ம சூஸ் பண்ணிடுறோம். W1, W2 அண்ட் W1 W2 அப்படின்னு 2 பேசிஸ் எடுத்துக்கிறோம். இந்த 2 பேசிஸில் ஃபஸ்ட்டு W1, W2 பேசிஸ் எடுத்துக்கிறோம். அதுக்கு 4 இன்டிஜர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு எடுத்துக்கிறோம். ஏன்னா ஒவ்வொரு இன்டிஜருக்கும் ஒவ்வொரு பேசிஸ்க்கும் 2 இன்டிஜர் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இது எல்லாத்தையுமே ABCDன்னு எடுத்துக்கிறோம். இப்போது ஃபஸ்ட்டு W2 AW2 + BW1ன்னு இன்டிஜர்ஸ் எடுத்துக்கிறோம். இன்டெக்ரல் மல்டிப்ளிகேஷன் பண்ணி லீனியர் காம்பினேஷனில் எழுதியிருக்கோம். அண்ட் W1 CW2 + DW1ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ W2ன்னு ஸ்டார்ட் பண்ணி W2 W1ன்னு எடுத்திருக்கோம். W1ன்னு ஸ்டார்ட் பண்ணி W2 W1ன்னு எடுத்திருக்கோம். ஸோ இந்த மாதிரி எழுதினதுக்கப்புறமா இதை மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதுகிறோம். W2 W1 ABCD W2 W1 அப்படின்னு எழுதியிருக்கோம். இப்போ இதுக்கு காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் எடுக்கிறோம். காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் எடுக்கும்போது W1க்கு கரஸ்பாண்டிங்காக W1க்கு கரஸ்பாண்டிங்காக W1 காம்ப்ளிமெண்ட் கிடைக்கும். அண்ட் W2க்கு கரஸ்பாண்டிங்காக W2 கான்ஜுகேட் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம கான்ஜுகேஷன் பண்ணி எழுதுகிறோம். ஸோ இது வந்து நம்மளுக்கு பேசிஸ் W1, W2க்கு கிடைச்சது. இப்போ நம்ம பேசிஸ் W1 W2க்கு சேமாக கண்டுபிடிப்போம். ஸோ அதை கண்டுபிடிக்கும் போது அதில் வந்து W2 W1 W2 W1 கான்ஜுகேட், W2 W2 கான்ஜுகேட், W1 W2 W1 கான்ஜுகேட். ஸோ இதில் வந்து நம்ம ABCD எடுத்துக்கிட்ட மாதிரி இதில் A' B' C' D' 4 வகையான இன்டிஜர்ஸ் எடுத்து சிமிலராக இதுக்கு எப்படி கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி இதுக்கும் கண்டுபிடிக்கிறோம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த பாயிண்ட்டும் சேமாக இருக்கு இல்லையா? ஸோ அதனால் இந்த இடத்துல இதோடைய வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, ABCD இது கொடுத்துருக்காங்களா? ஸோ அதை எடுத்து இந்த இடத்துல எழுதுகிறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் அதுதான் பண்ணுறோம். ஸோ W2 கான்ஜுகேட் W2 கான்ஜுகேட் W1 கான்ஜுகேட் A' B' C' D' ABCD அந்த டேர்ம். ஸோ இப்போது இதுவும் சேமாக இருக்குது. ஸோ அதனால் இந்த டேர்ம் இந்த பக்கம் கொண்டு போனோன்னா W2 கான்ஜுகேட் W1 கான்ஜுகேட் W2 கான்ஜுகேட் W1 கான்ஜுகேட் இந்த பக்கம் போகும்போது இன்வர்ஸாக போயிடும். ஸோ இப்போது இந்த டேர்முக்கு நம்ம டிட்டர்மினன்ட் எடுத்தோன்னா அது ≠ 0 இருக்கணும். ஸோ இப்போ இது ≠ 0 இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து இது வந்து நான் ரியல் ரேஷியோவாக இருக்க முடியும். அதர்வைஸ் இது வந்து ரியல் ரேஷியோவாக மாறிடும். நம்மளுக்கு இந்த W1 W2 வந்து மாடியூல்குள்ளேயே வராது. ஸோ 2 மாடியூல் வந்து ரியல் ரேஷியோவாக மாறிடும். ஸோ நான் ரியல் ரேஷியோவை மட்டும்தான் நம்ம மாடியூலில் எழுதுவோம். ஸோ இது நான் ரியல் ரேஷியோவாக இருக்காது. ஸோ அதனால் கண்டிப்பாக டிட்டர்மினன்ட் ≠ 0ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ ≠ 0னா a matrix with determinant ≠ 0 then it has an inverse matrix. ஸோ அதனால் இது இந்த பக்கம் போய் இது ஒரு இன்வர்ஸ் மேட்ரிக்ஸாக மாறிடும். ஸோ இப்போ இது ரெண்டுமே இன்வர்ஸ் மேட்ரிக்ஸாக மாறக்கூடியதுன்னா இதுலேருந்து ஒன்று இந்த பக்கம் போகும்போது இது இன்வர்ஸில் எழுதுகிறோம். ஸோ இது வந்து இதுவும் இன்வர்ஸில் சேரும்போது A × A இன்வர்ஸ் = ஐடென்டிட்டி. ஸோ ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் நம்மளுக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ இந்த ரெண்டுமே சேர்த்து ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும்போது A' B' C' D' ABCD = ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்னால் 1 0 0 1. ஸோ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? W1 0வாக இருந்துச்சுன்னா W1 கான்ஜுகேட் 0 1ஆக இருக்கும். W2
1 இருந்துச்சுன்னா W1 கான்ஜுகேட் 0வாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த மேட்ரிக்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இந்த மேட்ரிக்ஸில் இந்த ரெண்டுத்துக்கும் நம்ம டிட்டர்மினன்ட் எடுத்தோம் அப்படின்னா அதோடைய வேல்யூ 1ஆக இருக்குது. ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று இன்வர்ஸ் டு ஈச் அதர். ஸோ அதனால் இது வந்து ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ரூல் படி A இன்வர்ஸ் இன்ட்டு A இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இது ரெண்டுத்துக்குமே டிட்டர்மினன்ட் எடுத்தால் ஆன்சர் 1ன்னு வரும். ஸோ ரெண்டுத்தோட டிட்டர்மினன்ட்டுமே 1 + 1ஆக இருக்கணும், இல்லை -1ஆக இருக்கணும். ஸோ இது இந்த ஏபிசிடின்ற இந்த லீனியர் இன்டிஜர்ஸை பொறுத்து இருக்குது. ஸோ இது வந்து அன்டிட்டர்மைன்ட் இன்டிஜர்ஸ்ன்றதுனால இதோடைய வேல்யூஸ் ஒன்று நெகட்டிவாகவும் வரலாம், பாசிட்டிவாகவும் வரலாம். ஸோ +or-1ல் தான் வரும். ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது 1 வந்துச்சுன்னா ரெண்டுத்தோடைய வேல்யூஸும் 1ஆக தான் இருக்கும். ஸோ லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் படி W2' இஸ் ஈக்குவல் டு AW2 ப்ளஸ் BW1 divided W1' is equal to CW2 plus DW1 with integral coefficients determinant +or-1. ஸோ இதோட இன்டெக்ரல் கோஎஃபிஷியன்ஸோட வேல்யூஸ்க்கு டிட்டர்மினன்ட் எடுத்தால் அதோடைய வேல்யூ 1ஆக இருந்துச்சுன்னா அது வந்து யூனிமாடுலார். ஸோ நம்ம எடுத்துக்கிட்ட ரெண்டு பேஸஸ்க்குமே சேம் மாடியூல் இருக்குது அண்ட் அது யூனிமாடுலாக இருக்கிறதுனால இந்த மேட்ரிசஸை வந்து நம்ம யூனிமாடுலார் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ யூனிமாடுலார் மேட்ரிசஸ் ஆர் த கரஸ்பாண்டிங் லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபார்ம் அ குரூப், த மாடுலர் குரூப். ஸோ இந்த மாதிரி இருக்கிற யூனிமாடுலார் மேட்ரிசஸ் எல்லாத்தையுமே ஒரு குரூப் எடுத்தோன்னா, ஒரு கலெக்ஷனாக எடுத்தோன்னா அது ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணும். ஸோ அந்த குரூப் வந்து நம்ம மாடுலர் குரூப் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு முக்கியமான 5 மார்க் ஆர் 10 மார்க் கொஷின்.